பரபரப்பான சூழலில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு இன்று தொடங்குகிறது. இது குறித்து நமது செய்தியாளரும் பேச இருக்கிறார். பரபரப்பான சூழலில் தற்பொழுது பாராளுமன்ற அவை கூடியிருக்கிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு இன்று தொடங்கியிருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு இன்று தொடங்கியிருக்கிறது. தற்பொழுது இந்த அமர்வை பொறுத்த வரைக்கும் மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு உள்ளிட்ட பிரச்சனை குறித்து எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும், இதற்கு பரபரப்பான சூழலில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு என்பது பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, இந்தி திணிப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது டெல்லி செய்தியாளர் ஆண்டன். பரபரப்பான சூழலில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கூடியிருக்கிறது. அது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சண்முகவேல். அதான் இன்னொரு 20 நிமிஷத்துல இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் இரண்டாவது பகுதியானது தற்பொழுது தொடங்க இருக்கின்றது. 11 மணிக்கு தொடங்க இருக்கின்றது. ஏற்கனவே கடந்த அமர்வானது ஜனவரி 31ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 13ஆம் தேதி வரையில் நடைபெற்றது. அதில் பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அமர்வின் பொழுதும் ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் பிரச்சனை எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற மகா கும்பமேளாவின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல், அதுபோல அமெரிக்காவில் இருந்து இந்தியர்கள் சட்டவிரோதமாக குடியேறியதாக கூறி அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்ட விதம் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக ஏற்கனவே கடந்த அமர்வின் பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரச்சனை எழுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது இரண்டாவது அமர்வானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல பல்வேறு விவகாரங்களை எழுப்புவதற்கு எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கின்றார்கள். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தொகுதி மறுவரை தொடர்பான விவகாரம் தான் தற்பொழுது பிரச்சனையாக கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பிரச்சனை எழுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தொகுதி மறுவரை தொடர்பாக அரசு சார்பில் இதுவரையில் அதிகாரப்பூர்வமான எந்த விதமான உரிய அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் யூகங்களின் அடிப்படையில் தான் தற்பொழுது பல்வேறு கட்சியினர் அந்த விவகாரத்தை கையெழுத்திருக்கின்றார்கள். எனவே அந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்காக அவர்கள் கோருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் மணிப்பூரில் தொடர்ந்து வன்முறை நிலவி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் மணிப்பூர் விவகாரம் தொடர்பாகவும், மணிப்பூரில் தற்பொழுது குடியரசுத் தலைவர் ஆட்சி நிறைவேற்றப்பட்ட சூழ்நிலையில் அந்த மாநிலத்திற்கு தேவையான பட்ஜெட் ஒதுக்கீடு தொடர்பாகவும் இந்த கூட்டத்தொடரின் போது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விவகாரங்கள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ரயில்வே விபத்துகள் என்றால் பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் அமர்வானது முடிவடைந்த பிறகு பிப்ரவரி 15ஆம் தேதி டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழந்தார்கள். அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் ரயில்வே தொடர்பான பல்வேறு அசம்பாவிதங்கள் தொடர்ந்து நடைபெற்று முடிக்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த வாரம் தொடர்பாகவும் பிரச்சனை எழுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் தொடர்ந்து தாக்கப்பட்டு முடிக்கப்பட்ட சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் எந்த நிரந்தர தீர்வு காணப்படும் என்பது தொடர்பாக இதுவரையில் மத்திய அரசும் இதுவரையில் எந்த விதமான விளக்கமும் கொடுக்கவில்லை. நாடாளுமன்றத்திலும் எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை. வெளியிலும் எந்த விதமான விளக்கமும் கொடுக்கவில்லை. இது மட்டுமல்லாமல் தமிழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் இதுவரையில் இந்த பிரச்சனையில் எந்த விதமான சுமூக உடன்பாடும் எட்டப்படவில்லை. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த வாரம் தொடர்பாகவும் ஒரு உரிய தீர்வு நாடாளுமன்றத்தின் மூலமாக உரிய தீர்வு காணப்பட வேண்டும் என்று மீனவ சமூகத்தினர் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் தான் ஏப்ரல் 4ஆம் தேதி வரையில் இந்த கூட்டத்தொடரானது தற்பொழுது நடைபெற இருக்கின்றது. மத்திய அரசை பொறுத்தவரையில் கூட்டத்தொடரை அமைதியாக நடத்துவதற்காக ஏற்கனவே அவர்கள் எதிர்க்கட்சிகளுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இருப்பினும் எதிர்க்கட்சியினர் பல்வேறு விவகாரங்களை தொடர்ந்து எழுப்பி இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அமளியில் ஈடுபட திட்டமிட்டிருக்கின்றார்கள். சண்முகவேல், நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்னும் சில மணித்துறைகளில் தொடங்க உள்ள சூழலில் எது பற்றி விவாதிக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆண்டன்.